தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சிவகங்கையில் காலி குடங்களுடன் சென்ற பெண்கள் குடிநீர் வசதி கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள புல்லுக்கோட்டை கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டால் அவதிப்படும் பெண்கள் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட கட்டமைப்புகள் தொழில்நுட்ப கோளாறால் செயல்படாததால் கடந்த 3 ஆண்டுகளாக குடிநீர் பிரச்சினை நீடிப்பதாக குற்றம் சாட்டிய அவர்கள் உடனடி தீர்வு காண மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். எங்களுக்கு நல்ல தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க பைக்கு உள்ளவங்க பைக்ல போய் மொந்துக்கிறாங்க, பைக் இல்லாதவங்க வயசானவங்க எல்லாருமே போய் 3-4 கிலோமீட்டர் தூரம் தள்ளி போய் தான் தண்ணி மோந்துக்கிட்டு வரோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு குடம் 12 ரூபான்னு வாங்குறோம். எங்களுக்கு நல்ல தண்ணி ரொம்ப கஷ்டம். ஒரு 4-5 வருஷமாவே இல்ல. ஆனா 4-5 வருஷம்னா ஒரு கொஞ்சம் கிட்ட இருந்துச்சு. இப்ப சுத்தமா 3 வருஷமா அதுதானே எதுவுமே இல்ல. அதுக்காக இப்ப நாங்க கலெக்டர் ஆபீஸ் மீட்டிங் இது கொடுக்கறதுக்காக மனு கொடுக்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இப்ப நாங்க மறுபடியும் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். எங்களுக்கு கண்டிப்பா தண்ணி நல்ல தண்ணி கண்டிப்பா வேணும். குடம் 12 ரூபாய்ன்னு வாங்குறோம். வேற அங்கிட்டு நாங்க முடியாதவங்க ஒரு 3 கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்துட்டு வர்றோம். எங்களுக்கு தண்ணி இல்ல. எங்களுக்கு தண்ணி வேணும். எங்களுக்கு வெகு காலமாக காவேரி கூட்டு குடிநீர் தண்ணி வர்றதாக வாய்ப்பு இல்லை. இது மறுபடி இப்போ 1922 மனு கொடுத்து நாங்கள் நேரடியாக முதலமைச்சர் வசம் மனு கொடுத்து அதன் பிரகாரம் எங்கள் ஊரில் ஜம்பு நீரேற்று நிலையம் அதுவும் கட்டி ஓவர் டேங்க் கட்டி இந்த தண்ணி ஏற்றாமல் இங்கே ஊராட்சி தண்ணி உப்பு தண்ணியை ஏற்றி அதை கணக்கு காமிச்சிட்டு முடிச்சிட்டாங்க. எங்களுக்கு இதுவரையும் தண்ணியே வரல.